ஒரு நிமிஷம் கேளுங்க. கௌர் கோபால்தாஸ் அப்படின்ட்டு அவர் ஒரு குரு. அவர் ஒரு சின்னதாக ஒரு வாழ்க்கை சம்பவத்தை சொன்னார். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. கணவன் ஒரு இரவில் வீட்டில் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ மனைவியோட மொபைல் எடுத்து இன்விடேஷன் பார்க்கணுன்னு ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா ஒரு இமோஜி வருது உள்ள. அது எந்த ஒரு திருமணமான பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணும் அனுப்பக்கூடாத ஒரு இமோஜி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அது பார்த்தோன்னே ஒரு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என் மனைவிக்கு இப்படி யார் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் உடனே ஒரு சின்னதாக இப்படி அனுப்புகிறவர் என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்காருன்னு பார்க்குறப்போ வெளியே எடுத்துக்கிட்டே பார்க்குறப்போ பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜஸ், அதுமாரி அனுப்பக்கூடாத மெசேஜஸ். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அவர் இவர்கிட்ட நான் இந்த திருமணத்திலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வர்றார். சரி, அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால அதை பார்க்குறப்ப அந்த சொசைட்டிலே இருக்கிற பெரிய மனுஷன் அவர் தான் இவரோட மனைவிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த மெசேஜ். இவர் அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறனால இப்போ எதுவுமே முடிவு எடுக்காதப்பா, கொஞ்சம் இரு பொறுமையா அப்படின்ட்டு இவர் போனதுக்கப்புறமா அந்த மனைவியை கூப்பிட்டு இவர் பேசியிருக்காரு அவங்களோட. என்னம்மா இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, உங்கள் கணவருக்கு தெரிய வந்திருக்கு, நீ என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் மெசேஜஸை ஒரு வீக்கான மொமெண்ட்டில் கொடுத்துட்டேன். நீங்கள் அவர் யாருங்கிறத சந்திச்சிங்களா? இல்லைங்க, நான் பப்ளிக்கில் அவர் பார்த்ததோட சரி, தனிமையில் சந்திக்கலை அப்படின்ட்டு. சரி, அவர் உடனே கேட்குறாரு, பகவத்கீதை மேலே நீ ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நான் இனி எதுவுமே தவறான விஷயத்துக்கு போகலை அப்படின்னோடனே அவங்க தவறான விஷயத்துக்கு போகலான்னு. இவர் அந்த ஃபேமிலியும் தெரியும், இந்த ஃபேமிலியும் தெரியுங்கிறனால இந்த பெண் உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கணவனை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி நடந்ததை பார்த்தேன்னு சொல்கிற, நீ இன்னொரு சான்ஸ் கொடுக்க விரும்புறியா? ஏன்னா நீ மனைவியை விரும்புறியானோன்னே, ஆமாம் அப்சல்யூட்லி, என்னோட 17 வயசு பையனுக்கு இப்படி ஒரு தாய் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே, சரி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறியான்னு. உடனே ஆகாது, எனக்கு மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த கணவன் அழறாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னொடனே அவங்க அந்த பூரா தொடர்புலேருந்து நிறுத்திட்டாங்க. இப்போது அந்த தம்பதி ஆதர்ச தம்பதியாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றா போகிறாங்க, எல்லா திருமணத்தையும் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் முடிக்கிறாங்க. ஒரு நிகழ்வில் ஒரு உறவில் இருக்கிறதும் விலகிறதும் உங்களோட தனிப்பட்ட உணர்வு இருந்தாலும் இது மூலமாக தவறுங்கிறது எல்லார் மூலமாகவும் நடக்கும். அது நம்ம மூலமாகவும் நடக்கலாம். எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் எ ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுங்கள், பர்சன் அட்ரஸ் பண்ணாதீங்க. இது வாழ்க்கைக்கு நமக்கு உதவும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.